ஊரங்கும் ஆழ்பவளே ஓம் சக்தி நீயே. உமையவளே கொடுவாமடு காளியம்மா. காளியாயூரோடு உறவாடும் அம்மை நீயே, கலையமுதே பத்தினியே பதி கொள்ள வேண்டும். எம்மவர் உனை அழைக்கத்தாயும் நீயும் மேற்றமிகு கொடுவாமடு தலம் அமர்ந்தாய். கொடுவாமடு ஊர் நுழைவாசலிலே நீ அமர்ந்து கொடும்பினைகள் வாராது காப்பவளும் நீயே. எமது மக்கள் குறைவின்றி வாழ வேண்டும். எம்மவரின் குலதெய்வம் கொடுவையூர் காளியம்மா. காளியே உமையவளே உனை வேண்டி காத்திரமாய் பக்தர்களும் மாலை கூழா மரத்தின் கீழே அமர்ந்திருந்து உனை அணுக அன்னை நீயும் அடியவரின் நிலை அறிந்து அருள் பாலிக்கும். கொடுவையூர் காளியே கோல விழித்தாயே, குந்தன் கடைக்கண் விழித்தாலே போதும் அம்மா. பேய்பில்லி சூனியங்கள் பறந்தே போகும். பேரிடிகள் வாராமல் காக்கும் தாயே. கிடைத்ததம்மா பெரும் மகிழ்ச்சி. வாழ்கின்ற ஊரினிலே கதியின்றி வறுமையினால் தவித்த போது உண்பதற்கு உணவும் உடுப்பதற்கு உடையும் தந்து உற்ற துணையாயிருந்த காளித்தாயே. ஊனுறக்கம் இன்று நிதம் வாழ்ந்தனக்கு உறைவிடமும் எனக்களித்த மகாசக்தி நீயே. உள்ளத்தால் உனை நினைத்தேன் காளியம்மா. உறக்கத்திலும் உனது குரல் காதில் ஒலிக்குதம்மா. கிடைப்பதற்கு அரியதொரு தெய்வமானாய் கீர்த்தி பெற்று வாழ்வதற்கு வரம் தாரும் அம்மா. பேரழகியானவளே பேசும் தெய்வம் நீயே, பெருமையோடு உனது புகழ் கூற வந்தேன். பசி தீர்க்கும் பூமி எனக் கொடுவையூரில் பராசக்தியானதொரு வடிவம் கொண்டாய். நான் செய்த பாவவினை போக்கியாளும் நாயையே கொடுவாமடு காளியானாய். கீழ்வானம் செந்நிறமாய் சிவக்கக் கண்டேன். கீச்சென்று கிளிகளும் பறக்கக் கண்டேன். குயில் கூவும் இசையுடனே ஆலயத்தில் கணிரன்று மணியோசை ஒலிக்கக் கேட்டேன். மணியோசை கேட்டதுமே பறவை எல்லாம் மரம் விட்டு வான் நோக்கி பறப்பதை நேரில் கண்டேன். பகலவனின் ஒளி கண்டு பனித்துளிகள் மறைவதைப் போல் பக்கத்துணையாயிருந்து காப்பாயம்மா. குமுறலுடன் கலங்கி நின்றேன் தாயே. நானும் கூப்பிட்ட குரல் கேட்டு ஓடி வந்தாய். பஞ்சம் தலை விரித்து ஆடும் போது பத்தினியே உன் வாசல் பழிபடுத்தேன். பசி தீர்த்து பஞ்சமதை பறக்க வைத்த பரமசிவன் உடல் பாதி கொண்டதாயே. ஊரங்கும் கலவரத்தால் துவண்ட போது உயிர் காத்த உத்தமியே கொடுவையூர் காளியம்மா. குண்டுமலை ஊரங்கும் கலவரத்தால் கதிகலங்கி உயிர் வாழ முடியாத போது ஊரை இழந்து உறவுகளையும் பிரிந்து இழப்பதற்கு எதுவுமின்றி அகதியானோம். அச்சமின்றி கொடுவையூரில் வாழ்வதற்கு அனுதினமும் வரமளித்த தாயே போற்றி.
பறவை எனும் காவடியில் தொலை தூரம் தொங்கி வாரே பார்த்து எமை ஆதரிப்பாய் கொடுவையூர் காளியம்மா. கூடியே உனது திருக்கோவில் வந்தோம் உனது திருக்கதவு திறக்கும் காட்சி காண ஆண்டாண்டு தோறும் ஆவணியிலே உதிக்கும் அன்னைய வெள்ளாலயத்தில் அணிதிரளும் பக்தர்களும் அனைவருமே ஒற்றுமையாய் வாழ வேண்டும் பக்தியோடு உணர வைத்த காளியம்மா.